மிஸ் பண்ண மாதிரியே ஃபீலா இருக்கு. என்னவா இருக்கும்? இப்ப நான் வந்துருச்சு. சண்டை போட்டு முடிக்கிறப்ப ஒரு நல்ல பஞ்சு டைலாக சொல்லணும். இப்படி நம்ம ஹீரோ எந்த இடத்துல எந்த பஞ்சு டைலாக் சொல்லலாம் நினைச்சுக்கிட்டு இருக்கு. அவனோட ஃப்ரெண்ட் என்னன்னா தாறுமாறா கதவை தட்டுறான். மறுபடியும் வந்துட்டான். உனக்கு என்னடா பிரச்சனை? டேய், பிரின்சஸ் ரோஸா கண்டுபிடிச்சு கொடுக்கறவங்களுக்கு 10 மில்லியன் திரும்பி தராங்களாம். நீ சொல்றது நடக்கிற காரியமா? டேய், கண்டுபிடிச்சு கொடுக்காட்டி பரவாயில்ல, இன்ஃபர்மேஷன் ஏதாச்சும் எடுத்து கொடுத்தாலே போதுமா? 500 1000 கொடுப்பாங்களாம். எனக்கு இதெல்லாம் தேவையில்ல. சரி, பந்தய கட்டினீல அந்த காசுல என்ன ஆச்சு? அதுவா மொத்தமா ஊத்திக்கிச்சு. ஆனா இதுக்கப்புறம் நான் தோக்க மாட்டேன். அதனால என்ன நம்பி உன்னோட காசு கொடுப்பியா? இதுல இருந்து புரியுது நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட் சுத்தி வளைச்சு எங்கிட்டு தான் வரான்னு. எனக்கு புரியல. கல்யாணம் பண்ணிக்க போறவனை எதுக்கு கொல்ல ட்ரை பண்ணணும்? ஒருவேளை எனக்காக அதை பண்ணலாம் தெரியலையே. அதே இடத்துல நம்ம ஹீரோட அக்கா அந்த இடத்துக்கு வர நம்ம ஹீரோ உள்ள போய் காஸ்டியூம் எல்லாம் மாத்திட்டு இப்ப நம்மளோட ஆபரேஷன் ஸ்டூடெண்ட் கவுன்சில் பிரசிடென்ட் கண்டுபிடிக்கிறது. ஆமா, நீ சரியா சொல்ற. வா போலாம். இது பால்கனி, அதெல்லாம் பாக்கத்துல வா குதி. அதுக்கப்புறம் பார்த்தா பிரின்சஸ் ரோஸ பத்தி நியூஸ் பேப்பர் வரையும் போட்டிருக்கானுங்க. டேய், நீ அந்த பக்கமோ நான் இந்த பக்கம் போறேன். போறப்பே நம்ம ஹீரோ அவனோட அக்கா பத்தி தான் நினைக்கிறான். நல்லவேளை அவள்கிட்ட நான் மாட்டல. மாட்டிருந்தானா கண்டிப்பா உரிச்சு எடுத்திருப்பா. ரோஸ் என்கிட்ட கடைசியை பேசும்போது ரொம்ப தெளிவா தான் பேசினா. ஏன் இந்த மாதிரி பண்ணானே எனக்கு சுத்தமா புரியல. இருந்தாலும் கல்யாணம் பண்ணிக்க போறவனே போட்டுதல்ல நினைச்சிருக்க பத்தியா? அதே இடத்துல ஒரு பில்டிங்ல இருந்து பியோனா சுத்தமா கேட்க நம்ம ஹீரோக்கு பாஸ்ட் லைஃப்ல உள்ளதெல்லாம் கொஞ்சம் ஞாபகம் வருது. என்னோட கடந்த காலத்துல என்னோட ஃபேமிலி கம்பல் பண்ணி என்ன பியானோ கிளாஸ்ல சேர்த்து விட்டாங்க. எனக்கும் ஸ்டார்டிங்ல வேண்டாம் விருப்பம் இருந்துச்சு. ஆனா வாசிக்க வாசிக்க எனக்கு பியானோ வாசிக்கணுங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு. கொஞ்சம் இது பீட்டர் பியானோட சொனாட்டை நம்பர் 14 தானே அவங்களோட பேரு. மூன்லைட் சொனாட்டா. ஒருவேளை என்ன மாதிரி யாராச்சும் மர்ஜன்ம எடுத்து வந்திருக்காங்களா? உள்ள போய் பார்த்தாதான் தெரியும். நம்ம ஹீரோ உள்ள இருந்து பார்க்க வாசிக்கிறது எக்ஸலானு பாத்துட்டு நம்ம ஹீரோ இவன் ஸ்லேம் யூஸ் பண்ணி மொத்த பாடியும் கவர் பண்ணி வச்சிருக்கா. நல்லது. ஃபர்ஸ்ட் காமா, செகண்ட் பீட்டா, இப்ப நீயுமா. அதுக்கப்புறம் உட்கார வச்சு டீ குடுக்க. மயிலாட், நான் வாசிக்கிறத நீங்க கேட்க வருவீங்கன்னு நான் கனவுல கூட நினைச்சு பாக்கல. சரி, அந்த பீஸ் வந்து மூலைட் சொனாட்டா தானே? ஆமா, நீங்க எனக்கு சொல்லி கொடுத்த நிறைய பீஸ்ல எனக்கு இது ரொம்ப ஃபேவரட். நான் ஒன்னும் உனக்கு சொல்லி கொடுக்கல. இருந்தாலும் எனக்கு பிடிச்சது உனக்கு பிடிச்சிருக்குங்கிறது வந்து கேட்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. மயிலாட், இப்ப பியானோ, மியூசிக் இதுல நான் பெரிய ஆயிட்டேன். இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் உங்களோட விஸ்டம் தான். இப்படி நம்ம ஹீரோ பெருமையா புகழ்ந்து தள்ள. அது மட்டும் இல்லாம நெக்ஸ்ட் மந்த் நான் ஒரே கிண்டத்துக்கு மியூசிக் கம்போஸ் பண்ண போறேன். பாக்கவே ரொம்ப கலைப்பா இருக்கிற மாதிரி இருக்கு. உங்களுக்கு ஏதாச்சும் வேணுமா? இல்ல, எனக்கு வேணும். நான் ஒரு விஷயத்தையே மறந்துட்டேன். பிரின்சஸ் ரோஸ் இப்ப எங்க இருக்கா? மயிலாட், நீங்க பிரின்சஸ் ரோஸ பத்தி கேக்குறீங்க. அந்த வேலையை பீட்டா தான் பாத்துக்கிட்டு இருக்கா. நீங்க அவள்கிட்ட கேக்குறது நல்லதுன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் ராயல் கேபிட்டல்ல இருக்கிற சுரங்க பாதையில இருக்கான்னு கேள்விப்பட்டேன். சுரங்க பாதைக்குள்ளையா? வேறாச்சும் வேணும்னா பீட்டர் கேளுங்க. அதுக்கு நம்ம ஹீரோ பரவாயில்ல, எனக்கு தேவையானது எல்லாத்தையும் நீயே சொல்லிட்ட. அதோட எக்ஸலன்ட், நீ இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்க. அதை கேட்டோடனே அவளுக்கு எம்பாரசிங் ஆக நம்ம ஹீரோவும் எனக்காக தான் அந்த மூன்லைட் சொனாட்டாவே வாசிச்சிருக்கா. இப்படி இருந்தாலும் அவளை பார்க்க போறது உறுதியாயிடுச்சு. ஏதாச்சும் ஒரு மாஸ் என்ட்ரி கொடுக்கணும். என்ன கொடுக்கலாம், எப்படி கொடுக்கலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ அந்த பியானோவை பார்க்க சிக்கிடுச்சு. இல்ல அதே இடத்துல இவங்க 2 பேரும் பிரின்சஸ் ரோஸை தேடி டனலுக்குள்ள போக எங்களுக்கு இவ்வளவு ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஃபியூச்சர்லயும் இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணி நம்புறேன். ஏன் சொல்றேன்னா அசாட் வந்து கல்ட் ஆஃப் டியாபிள்ஸ் சேர்ந்தவன். இருந்தாலும் ராஜா இன்னும் அவன் மேல எந்த நடவடிக்கையும் எடுக்காம இருக்காரு. ஏன்னா ஏதாச்சும் பண்ணா போர் வரத்துக்கு கூட வாய்ப்பு இருக்கு. இதை கிட்ட பீட்டவும் நம்ம ஏதாச்சும் பிரச்சனைக்குள்ள இன்னும் ஆனா கண்டிப்பா நம்மளை கிரிமினல் சொல்லிடுவானுங்க. அது மட்டும் இல்லாம இந்த இடம் ரொம்ப பெருசு, தொலைஞ்சு போறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. அதனால பாத்து வா அப்படி சொல்லிட்டே நடந்து போக போற வழியெல்லாம் சின்ன சின்ன காமெடி பண்ணி அதுங்களுக்குள்ளேயே கலாச்சிக்குதுங்க. அதுக்கப்புறம் டனல்ல இன்னொரு இடத்துக்கு வர எனக்கு தெரிஞ்ச வரையும் இந்த பாதையா தான் இருக்கணும். வீடு என்னன்னா இதுக்கு மேல வர்றதுக்கு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. பயமா இருந்துச்சுன்னா குழந்தைங்களை போய் பாத்துக்க. ஆனா அதுவும் கஷ்டம் தானே. இப்படி அவங்க பேசிக்கிட்டே நடந்து போயிட்டு இருக்கு. பிரின்சஸ் ரோஸுக்கு என்ன ஆச்சுன்னா அவ கொஞ்சம் கொஞ்சமா பொசஸ் ஆயிட்டு இருக்கா. இருந்தாலும் அவன் மனசுக்குள்ள ஒரு எண்ணம் ஓடிக்கிட்டே இருக்கு. அது என்னன்னா இவன் என்ன நேரா போய் அவங்க அப்பாட்ட லவ் மேட்டர் சொல்றதுக்காக போயிருக்கா. ஆனா ரோஸ் அவன் அப்பா பார்த்ததுக்கு அப்புறம் தான் நிலைமையே புரிஞ்சுக்கிறா. அடிச்சல இதுக்கு காரணமான அசாட்டா கொல்ல வர ஜஸ்ட் மிஸ்ல பயவுல தப்பிச்சிடறான். இருந்தாலும் பிரின்சஸ் ரோஸ் மேல பழி வந்துருது. இதை நான் முன்னாடியே கண்டுபிடிச்சிருந்தா ராஜ்யத்துக்குள்ளேயே இந்த வேலையை முடிச்சிருப்பேன். ஆனா இப்ப இது ரொம்ப பெருசா போயிடுச்சு. இப்ப என்னால ஓடி ஒளியறத தவிர எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா என்னோட அப்பாவும் போயிட்டாரு, என்னோட ராஜ்யமும் போக போகுது. ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமா ஒரியான கிண்டத்துக்குள்ள கல்ட்ட சேர்ந்தவனுக்கு வளர ஆரம்பிச்சுட்டானுங்க. நான் என்னோட சொந்த ராஜ்யத்துல இருக்கிற வீரர்களே காயப்படுத்திருக்கேன். இதெல்லாம் அர்த்தமே இல்ல. எனக்குன்னு இருந்தது எங்க அப்பா தான். இப்ப அவரும் இல்ல. அப்படி சொன்னாவா அவளோட சட்ட பாக்கிட்ட பாக்க டக்குனு அவளுக்கு ஹீரோ தான் நினைவு வரா. எனக்காக நீ வெயிட் பண்ணுவியா? கண்டிப்பா. சிட், இவன் நடந்ததுக்கு அப்புறமும் நீ என்ன நம்புவியா? ஏன்னா அந்த ஃபெஸ்டிவல்குள்ள நாங்க போலனா எங்க அப்பாவும் கொண்டுடுவான்னு வேற சொல்லியிருக்கான். இப்ப நான் என்ன பண்றதுன்னு தெரியல. அதே இடத்துல அவ கொஞ்சம் கொஞ்சமா பொசஸ் ஆயிட்டு இருக்கா. இது மட்டும் இப்படியே தொடர்ந்துச்சுன்னா என்னோட கனவுகள் எதுவுமே நினைவாகாது. இப்படி என்ன அவளுக்குள்ளே புலம்பிட்டு இருக்க. தூரத்துல பியானோ சத்தம் கேக்குது. அந்த சத்தம் கிட்ட இடத்துக்கு இவன் நடந்து போய் பார்க்க அந்த இடத்துல நம்ம ஹீரோவா இருக்கிற ஷேடோ பியானோ வாசிச்சிட்டு இருக்கான். அதை பார்த்த ரோசம், நீ ஷேடோ தானே? அதுகிட்ட நம்ம ஹீரோவும் பியானோ வாசிச்சு முடிக்க அவளும் கை தட்டுறா. மூன்லைட் சொனாட்டா தானே? நான் பல வாட்டி இதை கேட்டிருக்கேன். ஆனா இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நான் எதிர்பார்த்ததே இல்ல. அப்படியே நம்ம ஹீரோ அவளை பார்த்து நேராவே கிட்டறான். நீ என்ன சாதிக்கணும்னு ஆசைப்படுற? நான் பாதுகாக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா என்னால அது முடியல. அப்ப நீ என்ன பண்ணலான் இருக்க? உன்னோட சுவாட கீழே போட்டு சரணடைய போறியா? அப்படி பண்ணவனே எனக்கு கொஞ்சம் கூட ஆசை இல்ல. எல்லாருக்கும் நான் ஒளிமையமான எதிர்காலத்தை காமிக்கணும்னு ஆசைப்படுறேன். அது கேட்டு ஹீரோவா இருக்கிற ஷேடோவும் உனக்கு சண்டை போடுறதுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா உனக்கு நான் என்னோட பவரை தரேன். அதுகிட்ட ரோசோ, இப்ப பவர்
பவர் நான் சொல்லுங்க அதை வச்சு எதிர்காலத்தை மாத்த முடியும்னா கண்டிப்பா நான் அதை ஏத்துக்கிறேன். இது ஒன்ன பொறுத்ததுதான். நான் ஒரியானா ராஜ்யத்தோட இளவரசி. நான் செய்ய வேண்டிய விஷயம் நிறைய இருக்கு. நான் ரோஸ் ஒரியானாவா உயிரோட இருக்கணும்னு ஆசைப்படுறேன். அதுக்கு எனக்கு பவர் வேணும். அடுத்த நம்ம ஹீரோ அவளுக்கு கொஞ்சமா பவர் கொடுக்க பொசஸ் ஆயிட்டு இருந்தவளும் பாழிப்படி மாறிடுறா. அப்புறம் இதுதான் ஷேடோட மேஜிக்கா? ரோஸ் நீ போராடுறதுக்கு தயாரா இருக்கீனா எனக்கு அதை நிரூபிச்சு காமி. ஏன்னா பவர்ங்கிறது பெரிய விஷயம் கிடையாது. யாரு எந்த இடத்துல இருக்காங்களோ அதை பொறுத்துதான். அடுத்த கல்டாட்டி எபிசோட ஆளுங்க இவ்வளவு கொள்ள வர நம்ம ரோஸ் என்னன்னா ஷேடோட பவர் யூஸ் பண்ண அடுத்த சைடு கல்டாட்டி எபிசோட் இந்த ஆளுங்க எல்லாரும் பீஸா போயிடுறானுங்க. அதே இவங்க 2 பேரும் ரோஸை தேடி வர என்னால ஒரு ஸ்ட்ராங்கான மேஜிக் எனர்ஜி ஃபீல் பண்ண முடியுது. பார்த்தா வந்திருக்கு ரோஸ் தான். ரோஸ் என்னாச்சு ஏன் அமைதியாவே இருக்க? அதுக்கு ரோஸும் எனக்கு தேவையான பவர் கிடைச்சதுனால நான் முடிக்க வேண்டிய வேலை நிறைய இருக்கு. அதை நான் முடிக்க போறேன். அதை கிட்ட அலெக்ஸோ கொஞ்சம் நில்லு ரோஸ். இதை பண்றதால ஒன்னா பண்ணலாம்னு சொன்னீங்க. என்ன முடிச்சிரு. நான் இதுல ஒண்ணு இழுக்க விரும்பல. சரி என்னன்னாச்சு சொல்லு. இல்ல சொன்னா நீ கண்டிப்பா அதை பண்ணுவ. அதுக்கு அலெக்ஸியும் நம்ம 3 பேரும் ஒரு ப்ராமிஸ் பண்ணிக்கிட்டோம். அதை மறந்துட்டீங்களா? அதை நானும் மறக்கல. இருந்தாலும் எனக்கு இப்ப வேற வழி இல்ல. ஏன் இப்படி பண்றீங்க? இது இப்படியே போயிட்டு நீங்க நிறைய பேர் இழக்க வேண்டியது இருக்கும். நான் ஆல்ரெடி நிறைய பேர் இழந்துட்டேன். இதுக்கப்புறமும் இழக்கதான் போறேன். ஏன்னா நான் அதை பண்ணதுக்கு அப்புறம் எல்லாரும் என்ன வெறுக்க ஆரம்பிச்சிருவாங்க. இதுலயே கூட மரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால என்ன மன்னிச்சிரு நான் போறேன். இதை கிட்ட அலெக்ஸியும் நீ மட்டும் எனக்கு பதில் சொல்லணும்னா நீ இந்த இடத்த விட்டு போறதுக்கு நான் விட மாட்டேன். அடுத்த 2 பேருக்கும் சண்டை தாறுமாறா நடக்குது. ஆனா சண்டையோட முடிவுல ரோஸ் தான் ஜெயிக்கிறேன். ஏன்னா நம்ம ஹீரோட பவர் அவள்கிட்ட இருக்கிறதுனாலதான். நட்சுமி என்ன மன்னிச்சிருங்க நான் போறேன். நான் உன்னை தடுக்க மாட்டேன். ஏன்னா தடுக்கிறதுக்கு எனக்கு உரிமை இல்ல. ஏன்னா நீ முட்டாளும் கிடையாது அறிவாளியும் கிடையாது. நீ எதுக்காக போராடுறன்னு எனக்கு நல்லாவே புரியுது. ஏன்னா எல்லாருமே அதை தான் போராடிட்டு இருக்கோம். அதோட நீ வெற்றி பெற வாழ்த்துக்கள். அதை கேட்டோடனே அவ அங்கிருந்து போக நீங்க இதுதான் சூஸ் பண்ணீங்களா லாஸ்ட் ஷேடோ? அதுக்கப்புறம் அடுத்த நாள் பியோனா கார்டனே பூடிக்கிறது நல்லதான் இருக்கு. ஆனா எனக்குன்னு ஒரு சொந்தமா பியோனா இருந்துச்சுன்னா நான் எதுக்கு கடை வாங்க போறேன்? அப்படியே மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டே அவனோட இடத்துக்கு வர அந்த இடத்துல அவனோட அக்கா நிக்கிறா. அதை பார்த்து ஹீரோ என்ன பண்றது தெரியாம முடிச்சிட்டு இருக்க. இந்த